டித்வா புயலை பொறுத்தளவிற்கு இன்றைக்கு சென்னைக்கு அருகில் தென்கிழக்கு திசையில் 40 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இது இன்றைக்கு காலை அதிகாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்துள்ளது. நாம் எதிர்பார்த்தது நேராக வடக்கு பகுதியாக செல்லும் என்று சொல்லித்தான் வானிலை ஆய்வு மையமும் தனியார் ஆய்வு மையமும் நமக்கு எச்சரிக்கை செய்திருந்தது. இயற்கை அதை மீறி இன்றைக்கு ஒரே இடத்துல அது சென்னைக்கு அருகிலேயே அந்த புயலுடைய தாக்கம் இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறது. புயலாக இல்லாமல் இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது மாறி இருக்கிறது. நாளை காலை வரை இதே போல விட்டு விட்டு மழை பெய்யும் என்று சொல்லி வானிலை ஆய்வு மையம் நமக்கு தகவல் சொல்லி இருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தளவிற்கு நேற்று ஆவரேஜாக 15 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. அதிகமாக மழை பெய்த பகுதி எண்ணூரில் 26 சென்டிமீட்டரும், பாரிஸில் 25 சென்டிமீட்டரும், முல்லம் பகுதியில் 22 சென்டிமீட்டரும், ஐஸ் ஹவுஸ் பகுதியில் 22 சென்டிமீட்டரும், மணலி நியூ டவுன் பகுதியில் 20 சென்டிமீட்டரும் மிச்சமும் மழை பெய்திருக்கிறது. இந்த மழை விட்டு விட்டு பெய்யும் என்று தான் வானிலை ஆய்வு மையம் இப்பொழுது கூட சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு இரவும் மழை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாளைக்கு காலையில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி மாறுகிற நேரத்தில் தமிழ்நாட்டில் மகாபலிபுரத்திலிருந்து உள்பகுதியில் தமிழ்நாட்டிற்குள்ளாக காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உள்ளே வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அந்த பகுதியில் மழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு வேண்டிய நடவடிக்கை நமது முதலமைச்சர் அவர்கள் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு சொல்லி வேண்டிய நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறார்கள்.